நேயர்களே, தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தற்பொழுது திருச்சியில் இருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திற்கு சற்று முன்னர் சென்ற தமிழக முதல்வருக்கு அங்கே உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி ஜோசப் கல்லூரி நடைபெறக்கூடிய நன்றி தெரிவிக்கும் விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தமிழக முதல்வருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய தமிழக முதல்வருக்கு காவல்துறையின் சார்பாக மிக உயரிய மரியாதை, காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகளும் அங்கே துறை சார்ந்த அலுவலர்களின் உயர் அதிகாரிகளும் பூங்கொத்து மற்றும் பரிசுகளை வழங்கி தமிழக முதல்வரை வரவேற்றார்கள். அங்கிருந்து மிகுந்த பாதுகாப்புடன் தமிழக முதல்வர் ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே ஒரு பகுதிக்கு செல்கிறார் என்றால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுவதை கடந்த கால செய்திகளில் பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த பயணம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு நடைமுறைகள் அத்தனையும் முறையாக கடைபிடிக்கப்பட்டு எந்தவித இடையூறும் பொதுமக்களுக்கு இல்லாத வகையிலும் அங்கே பயணம் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வாகனத்தின் இருபுறத்திலும் நிற்கக்கூடிய மக்கள் கையசைத்து தங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். தற்பொழுது தமிழக முதல்வர் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விழா மேடை, அதாவது ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். எந்த இடத்தில் வாகனம் சென்று கொண்டிருக்கிறது, அங்கு உள்ள நிலைகள் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் இங்கிருந்து நேரடியாக திருச்சி உள்ள கிழக்கு சட்டமன்ற தொகுதியோட வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தன்னுடைய இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தற்போது சென்ட்ரல் நகர் வழியாக டிவிஎஸ் டோல்கேட் அந்த வழியாக நேரடியாக ஜோசப் கல்லூரிக்கு செல்ல உள்ளார். குறிப்பாக அந்த கல்லூரிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து செல்ல வேண்டும் என்றால் 6 கிலோமீட்டர் தொலைவு தான். இருந்த போதிலும் அந்த 6 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் கூட 2 பகுதியிலும் பேரிகேட், அந்த தடுப்பு வேலி என்பது அமைக்கப்பட்டு தொண்டர்களையும் மற்றும் பொதுமக்களுக்கும் தங்கள் நன்றி தெரிவிப்பதற்காக நான் வந்துள்ளேன் என தெரிவிப்பதற்காக தங்களுடைய வாகனம் என்பது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. தற்போது சென்ட்ரல் நகரை தாண்டி கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையிலும் சிறுவர்களும் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தும் இந்த ஜோசப் விஜயை பார்ப்பதற்காக சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நிர்வாகி தரப்பாக குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், முதியவர்கள் வர வேண்டாம் என்றாலும் கூட ஆர்வத்தோடு தமிழக முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று காலையிலிருந்து மிக அதிகமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்தார்கள். அந்த குழந்தைகளை அழைத்து வரும்போது கூட அவர்கள் கழுத்தில் விசில் சின்னத்தை பொறிக்கும் வகையில் அந்த விசிலையும் அவர்கள் நேரடியாக அந்த விசிலோட குழந்தைகளை அழைத்து வந்து தற்போது இவரை வரவேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த தமிழக முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு தகவல் என்பது தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நான் நேரடியாக இந்த சர்வதேச விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு செல்லும் வரையிலும் ஏதேனும் ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் வந்தாலும் கூட அந்த ஆம்புலன்ஸ், அந்த மிக அவசர ஆம்புலன்ஸாக வரக்கூடிய வாகனங்களை எதுவும் திருப்பி விட வேண்டாம். முதல்வருடைய வாகனம் கூட அதற்கு வழிவிடக்கூடிய அளவில் தான் அந்த பிரத்யேகமான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக யாரேனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் உடனடியாக அந்த வாகனத்தை அந்த இடத்தில் நிறுத்தவோ அல்லது திருப்பி விடவோ வேண்டாம். அந்த வாகனத்திற்கான அதற்காக வழிவிட்ட பிறகு நாம் நேரடியாக அந்த கூட்டரங்குக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படிதான் திருச்சி காவல்துறை ஆணையாரும் நேரடியாக அந்த ஓபன் மைக்கில் என சொல்லக்கூடிய அனைத்து இருக்கக்கூடிய டிஐஜி மற்றும் எஸ்பிகளுக்கும் அந்த உத்தரவு என்பது தமிழக முதலமைச்சர் பிறப்பித்து உள்ளார் என்பதற்காகவே அவர்களுக்கான அந்த உத்தரவு என்பது அந்த மைக் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் அவர் செல்லக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் தங்கள் உற்சாகமாக தங்கள் ஆரவாரத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் தங்களுக்கு வாக்களித்தார்கள். தங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட தன்னுடைய 2 தொகுதியில் நம்ம நேரடியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்பதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதியான கிழக்கு தொகுதியை தங்களுடைய ராஜினாமா செய்தாலும் கூட எங்க வீட்டு குழந்தை வந்துள்ளது என்பது போல, எனது சகோதரர்கள் வந்துள்ளார் என்பது போலவும், நண்பா நம்பி வந்துள்ளார்கள் என்பது போலவும் தங்கள் உற்சாகமாக அவரை வரவேற்கும் விதமாக நேரடியாக ஒவ்வொருவரும் தங்கள் கைகளை அசைத்துக் கொண்டு அவருக்கு உற்சாக அந்த வரவேற்பை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள்.
அந்த உற்சாக அழைப்பை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடிய பகுதியிலும் கூட பெண்கள் மிக அதிகமாக ஆர்வத்தோடு அவரை பார்த்து கொண்டு வருகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள், முதியவர்கள் என அனைவருமே தங்களுடைய விஜயை பார்ப்பதற்காகவும் தமிழக முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக மிக ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேரடியாக இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த ஜோசப் கல்லூரிக்கு சென்ற பிறகு இங்குள்ள மக்களுக்கு ஏதேனும் ஒரு அறிவிப்பு வழங்குவார் என்றால் அவருக்காக வாக்களித்த மக்களுக்கு ஏதோ ஒரு அறிவிப்பு வழங்கப்படும் என்பது போலவும் அந்த உற்சாகமாக அந்த தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது சென்ட்ரல் நகரை தாண்டி டிவிஎஸ் டோல்கேட் தாண்டி தற்போது வாகனம் என்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதி முழுவதுமே நீங்க நேரடியா பார்க்கலாம். அந்த சாலையில் பகுதி முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் வந்து பறக்கக்கூடிய வெற்றி கொடியாக பறந்து கொண்டிருப்பதையும் நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவிற்கு நேரடியாக அவர் செல்லக்கூடிய பாதைகள் முழுவதுமே பொதுமக்கள் தங்களுடைய ஆரவாரமும், குழந்தைகள் தங்களுடைய ஆரவாரமும், இளைஞர்கள் குறிப்பாக தங்களுடைய ஆரவாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன்படிதான் நேரடியாக இந்த முதலமைச்சரின் கான்வாய் என சொல்லக்கூடிய அந்த கான்வாய் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. பொதுமக்கள் தங்கள் உற்சாகமாக தமிழக முதலமைச்சரை திருச்சி மாவட்ட மக்களும் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களும் தங்களை வரவேற்றுக் கொண்டு வருகிறார்கள்.